என்னால முடியும் அப்படின்னா ஜீவாமிர்தம்ங்கிற ஒரு பொருளை கொடுக்கலாம். இந்த ஜீவாமிர்தம்னா என்ன? 200 லிட்டர் ட்ரம்மு, 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம். ஐயா கேட்டுக்கங்க, 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 195 ஆச்சு. 2 கிலோ நாட்டு சக்கரை, 2 கிலோ கடலை மாவு, 199 ஆச்சா? உங்க வரப்பு மண்ணு 1 கிலோ. இதான் இந்த 200. இதை ஏன் போடணும்? இதை யார் போடணும்? எங்க போடணும்? என்னமோ தெரிலங்க, என் மண்ணுங்க தண்ணி பாய்ச்சினா கொல கொலன்னு வந்துருது, கொஞ்சம் அசந்தனா அப்படியே கல்லு மாதிரி ஆயிடுதுங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றீங்களோ, யாருக்கெல்லாம் வேறு ஓடலையோ, யாருக்கெல்லாம் நான் வச்சேங்க, மாமரம் வச்சேங்க, 2 வருஷம் ஆச்சு, இதே மாதிரி நிக்குதுங்க. எலுமிச்சை வச்சேன் அப்படியே நிக்குது, பூ வச்சேன் கிளை வரல. உங்களோட நீங்க போட்டிருக்க பருத்தியை எப்படி பார்க்கணும்? பருத்தியை வச்சு உங்க நிலத்தோட தன்மை எப்படி பார்க்கணும்? ஒரு ஒட்டு ரக பருத்தி நீங்க போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி பெரிய கம்பெனிகளோட விதைய போட்டீங்கன்னா என்ன நடக்கணும்? 25 கிளை வெடிச்சிருக்கணும். எண்ணி பாருங்க, இன்னைக்கு போய் 25 கிளை வெடிச்சிருக்கணும். 25 கிளை வெடிச்சா உங்க நிலம் நல்ல நிலம். அவ்வளோலாம் வரலங்க, இந்த ஒசரம்லாம் வரலங்க, இவ்வளவுதான் நிக்குது அப்படின்னா மண்ணு களிமண். இந்த மண்ணை மாத்த நான் என்ன பண்ணணும்? ஜீவாமிர்தம் கொடுக்கணும். என்ன பண்ண போறீங்க? பக்கத்தோட்டத்தில் கூட கடை வாங்க போறீங்க, 20 கிலோ சாணம் மட்டும். இந்த நின்றுகிட்டு இருக்கும் இல்லைங்களா நம்ம ஜெர்சி மாடு, அதோட கோமியம் கூட பரவாயில்லைங்க. நாட்டு மாடு தான் வேணும்ல, இதோட கோமியம் பரவாயில்ல. 15 லிட்டர் எடுங்க, ரெண்டையும் கலந்து ஒன்றை தயாரிச்சு கொடுங்க, மண்ணு பொல பொலன்னு ஆகும்.